أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கனியமும் பெரும் கருணை நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனையாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற செயல் திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதம் அன்னலாரின் ஆட்சி முறை என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் கேட்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி முறையில் உள்ள மக்களுக்கு கிடைத்த நன்மைகளை எடுத்து சொல்லி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அந்த உரையை ஏப்ரல் மாதம் அமைத்திருந்த அந்த நிகழ்வை நீங்கள் கண்டீர்கள். அதே மாதிரி இந்த மாதம் இறை தூதரின் இறுதி பேருரை என்கின்ற இந்த தலைப்பை இறுதி பேருரையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எதை வலியுறுத்தினார்கள் என்ற ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த ஜுமா உரையை அமைத்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நடந்த பல விஷயங்களை கண்டு மனம் வெந்து, எந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால், இப்போ நம்ம சமுதாயம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு நிலை தான். விபச்சாரம், வட்டி, மது, மாது என்று சூதாட்டங்கள், இணை வைப்பு காரியங்கள் என்று சொல்லி சமுதாயமே சீரழிந்த ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் பார்த்து மனம் வெம்பி அமைதியை நோக்கி, அவர்களுடைய மனம் அதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் இந்த நகரத்தில் நாம் இருக்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம் என்று சொல்லி அந்த ஹிரா குகையிலே போய் அவர்கள் தியானம் செய்ய சென்றார்கள். அந்த தியானத்துடைய நோக்கம் அவர்களுக்கு எதுவாக இருந்தது என்று சொன்னால், இந்த மக்களிடையே நடக்கக்கூடிய மிக கொடூரமான காரியங்கள், இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், சீரழிந்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கிறது, மக்கள்லாம் இப்படி நாசமாக போனவர்களாக இருக்கிறார்கள், மிகவும் கெட்டவர்களாக இருக்கிறார்களே, இதெல்லாம் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கிறார்களே, கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறைகள், மது எல்லாமே ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது, சீரழிந்த ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் மனம் விரும்பி அதிலிருந்து அமைதி வருவதற்காகத்தான் அவர்கள் ஹிரா குகைக்கு அமைதியை நாடிதான் செல்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூது செய்து வழங்கப்படுகிறது. தூதராக அல்லாஹ் அவர்களை நியமனம் செய்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்ந்தெடுத்த அந்த செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் ஓதுங்கள், இக்ர பிஸ்மி ரப்பிக்க அல்லதி ஹலக் என்கின்ற அந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் தூதுகள் செய்தியை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையை அல்லாஹ் அங்கே ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் அவர்களை தூதராக தேர்வு செய்கிறான். ஆரம்பத்தில் அதை பற்றிய ஞானம் இல்லாத அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாலே வராகா பின் நௌஃபல் என்கின்ற ஒரு அறிஞர் மூலமாக இறை தூதர் என்று நாம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்திய பின்னர் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு ஏராளமான செய்தி வருகிறது. அதன் மூலமாக சமுதாயம் சீர்திருத்தப்படுகிறது. இன்னைக்கு நம்மகிட்ட முழுமையான ஒரு வழிகாட்டுதல் இருந்தும் கூட இந்த சமுதாயம் சீரழிவிலிருந்து நம்மால் காக்க முடியவில்லை. குறைஞ்சபட்ச பிரச்சாரம் கூட நம்மளால் செய்ய முடியாத ஒரு சூழல்லாம் கூட நமக்கு இருக்கிறது. இக்கட்டான பல விஷயங்களை நாம் மேற்கொள்கிறோம், எதிர்கொள்கிறோம். ஆனால் கடுமையான ஒரு நிலையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளை அந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தார்கள். அதன் மூலமாக சமுதாயம் சீர்பெற்றது. மிக கொடூரமான நிலையில் இருந்த அந்த மக்கள் எல்லாம் நேர்வழிக்கு திரும்ப ஆரம்பித்தார்கள். கடுமையான ஒரு பாவ காரியங்களை செய்தவர்கள் எல்லாம் அந்த பாவத்திலிருந்து மீண்டு நல்லவர்களாக மாறத் தொடங்கினார்கள். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை பெற்றவர்களாக, இறையச்சப்பட்டவர்களாக
மிக உத்தமர்களாகவே மாறி போனார்கள். மிகப்பெரிய கொடிய பாவத்தில் இருந்தவர்கள் மிகப்பெரிய அளவிலான உத்தமர்களாக மாறிப்போன ஒரு நிகழ்வை மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த இஸ்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. கடுமையான பாவத்தில் இருந்தவர்கள்லாம் கூட மிகப்பெரிய நன்மை பக்கம் திரும்பியவர்களாக மாறிப்போனார்கள். மிகப்பெரிய ஒரு புரட்சி என்பது அங்கு நடந்த ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இப்படித்தான் இஸ்லாம் நமக்கு நம்ம வரைக்கும் வந்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு சாதாரண நிலையில் ஒரு தோற்றுவிட்ட மார்க்கம்லாம் கிடையாது. உலகத்தில் மற்ற மார்க்கங்கள் பல நோக்கத்துக்காக தோற்றுவித்து அதில் லாபம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலையில் தோற்றுவிட்ட மார்க்கம் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் இறைவனால் நமக்கு தந்த ஒரு மார்க்கம். இதனுடைய வாக்குறுதிகள் மிக சிறந்த ஒரு வாக்குறுதிகளாக இருக்கிறது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும். அதற்கு பரிசாக மறுமையில் இறைவன் முடிவில்லாத அந்த சொர்க்க வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படையான ஒரு விதியாக இருக்கிறது. வணக்கத்துக்கு தகுதியானவர்கள் யாருமே கிடையாது அல்லாஹ்வை தவிர என்கின்ற மிக முக்கியமான பிரகடனத்தை இஸ்லாம் உலகத்துக்கு வழங்கியிருக்கிறது. மிக சிறந்த கருத்துகள், மிக சிறந்த ஆழமான நன்மைகளை தரக்கூடிய, மக்களுக்கு நற்போதனை வழங்கக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கிய இஸ்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர தொடங்கியது. ஆரம்பத்தில் அல்லாஹ்வின் தூதரை கல்லால் எரிந்தவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக மாறி போனார்கள். இஸ்லாம் அந்த மக்களிடையே மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. விபச்சாரத்திலிருந்து விலகினார்கள், மதுவிலிருந்து விலகினார்கள், கொடுக்கல் வாங்கலை அழகிய முறையில் நடத்தினார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இணை வைப்பு என்கின்ற மிக கொடிய பாவத்திலிருந்து முழுமையாக விலகியவர்களாக அந்த மக்கள் மாறி போனார்கள். அப்போ இஸ்லாமுடைய இந்த வருகை என்பது உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை தந்திருக்கிறது என்பது யாராலும் மறக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்கப்பட்டு அதன்படி நடக்கிறார்களா என்று கண்காணிக்கப்பட்டது. வெறும் போதனையாக இருப்பதாக கிடையாது. மக்கள் அதை பின்பற்றுகிறார்களா, சரியாக நடக்கிறார்களா என்று கண்காணிக்கப்பட்ட ஒரு நிலையில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வணக்க வழிபாடுகள் எப்படி செய்ய வேண்டும், எந்த மாதிரியாக நீங்கள் இறைவனை நெருங்க வேண்டும், இறைவனை நான் சொல்லும் முறையில் நீங்கள் நெருங்கினால் மட்டும்தான் அது வழிபாடாக அமையும் என்ற அந்த ஒழுக்க கட்டுப்பாடுகள் எல்லாம் மிக சிறந்த முறையில் கட்டமைத்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கணும். உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அது ஒழுக்கமாக இப்படித்தான் வணக்கத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி, தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, இறுதி ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, எல்லா ஒரு நிலையிலையும் அல்லாஹ்வின் தூதர் எதை நமக்கு சரியான முறையில் காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் தான் இறைவனை வணக்க வேண்டும் என்ற ஒரு நற்போதனையும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழங்கினார்கள். அதில் கவனமாக இருக்குமாறும் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் சொல்லாத ஒன்றை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் இறைவனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற அளவில் அந்த வணக்க வழிபாடு காரியங்களில் மிக சிறந்த ஒரு தன்மையை நமக்கு அறிமுகம் செய்தார்கள். அதையும் கண்காணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ உலகத்துக்கு இந்த மார்க்கம் மிக சிறந்த ஒரு புரட்சியை தந்திருக்கிறது. எந்த அளவுக்கு கெட்டவர்களாக இருந்தவர்கள் அந்த அளவுக்கு நல்லவர்களாக மாறி போனார்கள். அது கண்கூடாக பார்க்கப்பட்டது. நம்ம கேள்விப்பட்ட செய்தியாக இல்லை. அந்த மக்கள் கண்கூடாவே பார்த்தார்கள். கொடூரமான கொலையாளிகள்லாம் கூட நன்மையான மக்களாக மாறி போனார்கள். அப்பேற்பட்ட ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு தந்தது இஸ்லாம். இன்றைக்கும் அதே இஸ்லாம் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வினால் நான் வழங்கப்பட்ட அந்த வகை செய்தியான இந்த குர்ஆன் நம் கையில் இருக்கிறது. நம் சமுதாயம் அந்த சமுதாயம் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் மக்களிடமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில் நாம் எடுத்து செல்கிறோமா என்பதில் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்குறி என்பது இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் கற்றுக் கொடுத்த பிறகு அவர்கள் இறுதியாக ஒரு ஹஜ்ஜி செய்கிறார்கள். அவர்கள் செய்த வணக்கமான முறையிலான ஹஜ் அந்த ஒரே ஹஜ் தான். அந்த இறுதி ஹஜ்ஜுக்கு மக்கள் எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அவர்களை பின்தொடர்ந்து ஹஜ்ஜுக்கு செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜில சில முக்கியமான விஷயங்களை கோடிட்டு காட்டுகிறார்கள். அந்த முக்கியமான விஷயங்கள் அவர்கள் வாழ்நாளில்
சொன்ன மக்களுக்கு ஏவிய விஷயங்களுடைய சாராம்சமாக மிக சிறந்ததில் தேர்ந்தெடுத்து சொன்ன அந்த கோல்டன் வேர்ட்ஸ் சொல்லுவாங்களே, தங்கத்தினால் எழுதப்பட்ட வார்த்தைகள், அந்த மாதிரியான வார்த்தைகளை மிகவும் பொறுக்கி போட்டு மக்களுக்கு இதையெல்லாம் நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அடிப்படையில் மக்களுக்கு போதனை செய்தார்கள். அந்த போதனை தான் இறுதி பேருரை என்ற நிலையில் வரலாற்றில் அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த போதனையை நாம் சரியான முறையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதை பின்பற்றினோம் என்று சொன்னால், நமது வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும். இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்ட எல்லா கருத்துக்களுமே நமது வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய ஒரு கருத்துக்கள் தான். எந்த விதத்திலுமே நமது வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்காது. இந்த உலகத்தில் நன்மையை அடையக்கூடிய கருத்துக்களாக இருக்கும், மறுமையில் வெற்றி தரக்கூடிய கருத்துக்களாக இருக்கும். அப்போ நீங்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கருத்தை அழகிய முறையில் பின்பற்றினோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் நமக்கு சீராகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி ஹஜ்ஜிலே மக்களுக்கு போதிக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், மக்களே, இந்த வருடத்திற்கு பிறகு நான் அடுத்த வருடம் அந்த ஹஜ் செய்வேனா என்று எனக்கு தெரியாது. அதாவது இறுதி கட்டத்தை அடைந்து விட்டதற்கு ஒரு அறிகுறியாக இந்த வார்த்தையை சொல்வதாக வரலாற்று அறிஞர்கள் கருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அப்படி சொல்றாங்க, அடுத்த வருஷம் நான் அந்த ஹஜ் செய்வேனான்னு தெரியாது, அதனால உங்களுடைய ஹஜ் மற்றும் உம்ராவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அதனுடைய சந்தேகத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ்வின் தூதர் பிரகடனம் பண்றாங்க. அப்போ ஹஜ் மற்றும் உம்ராவில் இருக்கக்கூடிய சந்தேகம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை சொல்வது மட்டும் இல்லாமல், அடுத்த வருஷம் நான் இருப்பேன், அந்த ஹஜ் செய்வேனான்னு சொல்லி எனக்கு தெரியாது என்று சொல்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு செய்தியை உணர்த்தக்கூடிய ஒரு நிலை. என்ன செய்தின்னு சொன்னா, அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்கின்ற மாதிரியான ஒரு செய்தியை உணர்த்தினார்கள் என்ற ஒரு நிலையில அதை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடம் ஹஜ் மற்றும் உம்ராவுடைய சட்டங்களை, ஏராளமான சட்டங்களை கேட்டு சஹாபாக்கள் தெரிந்து கொள்கிறார்கள் என்பது அது தனி செய்தியாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா தினத்தில், அதாவது துலஹஜ் 9ஆம் நாளில் அரஃபா மைதானத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையில மக்களுக்கு போதிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் சொன்ன, மக்களே, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள், இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றெல்லாம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அது எங்களுக்கு தெரியாது, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்லும்போது, இதெல்லாம் புனிதமான நாள், புனிதமான நகரம், புனிதமான மாதம் என்று சொல்லி புனிதப்படுத்துகிறார்கள். இந்த புனிதம் மாதிரி தான் உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருள், உங்களுடைய மானம், இதெல்லாம் புனிதமாக இருக்கிறது. இந்த புனிதத்தை பேணக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை கொலை செய்யாதீர்கள், அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்காதீர்கள், அடுத்தவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. மக்களுடைய கண்ணியம் என்பது மிக புனிதமாக இருக்கிறது. இந்த புனிதத்தை நீங்கள் பேணுங்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் முதலில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மளிடையே இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை இதுதான். அடுத்தவர்களை நாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்வது கிடையாது, அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை நாம் காப்பாற்றுவது கிடையாது, அடுத்தவர்கள் கண்ணியத்தை எந்த அளவுக்கு சீரழிக்கலாம் என்று அதிகமான சிந்தனை என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய இயற்கையான பழக்கமாக மாறிவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு போதித்தார்களோ அதற்கு மாற்றமான ஒரு செயல்பாடுகள் நம்மிடம் அதிகமாக இருப்பதை நாம் சாட்சியாக இருக்கிறோம். மற்றவங்க நமக்கு சொல்ல வேண்டிய அந்த நிலையெல்லாம் இல்லை, நாமே நமக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, மற்றவர்களை பற்றி நம்ம என்ன மாதிரியான ஒப்பீனியன்ல இருக்கிறோம், அடுத்தவர்களை பற்றிய நிலையில நம்ம என்ன மாதிரியான சிந்தனையில இருக்கிறோம் அப்படின்னு கேட்டு ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்கு இவர் அவருன்னா அவர் இவரை ஒரு நல்ல எண்ணத்தில் பார்ப்பதே கிடையாது. ஆனால் இஸ்லாம் என்று சொல்லி மற்றவர்களை நீங்கள் நல்ல முறையில் பாருங்கள், அவர்களுடைய அந்த கண்ணியம் என்பது புனிதமானது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. முஸ்லீம் என்பது ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது எல்லாமே முஸ்லீமாக மாறிவிட்டதனால் அநியாயமாக எந்த உயிரையும் கொலை செய்யக்கூடாது. ஒரு உயிரை கொலை செய்தவர் எல்லா உயிரையும் கொலை செய்தவர் போல் ஆவார், அவ்வளவு பெரிய பாவம் என்று சொல்லி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதிக்கிறான். அந்த அடிப்படையில் எந்த விதத்திலும் கொலை ஏற்பட்டுவிடக் கூடாது, அடுத்தவர்களுடைய பொருளை அநியாயமாக சாப்பிடக்கூடாது. அந்த பொருள் சாப்பிடுவது சொன்னால் அது ஒரு வியாபாரம் இருக்கணும், அதில் ஒரு சரியான வரைமுறை இருக்க வேண்டும்.
அந்த அடிப்படையில் தான் ஒரு பொருளீட்டுதல் உங்களிடம் நிகழ வேண்டுமே தவிர அடுத்தவர்களுடைய பொருள் எந்த நிலையிலையும் உங்களிடம் வந்துவிடக்கூடாது. இதெல்லாம் பூர்ணமாக கருதப்பட வேண்டியது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது சொல்லக்கூடிய செய்தி, அறியாமை காலத்துல நீங்கள் குடுக்கல் வாங்கல் நடத்தக்கூடிய அந்த வட்டி ஒழிக்கப்படுகிறது. இந்த நாளுக்கு பிறகு இந்த அரபு தேசத்துல வட்டி என்பது இருக்கக்கூடாது. ஏற்கனவே அல்லாஹ் குர்ஆன்ல வட்டியை ஒழிச்சுட்டான். எந்த அளவுக்கு ஒழிச்சுட்டா, இந்த முன் சென்ற இந்த அறிவுரை உங்களிடம் வந்த பிறகு உங்களுக்கு முன் சென்ற அந்த முதலீடு உங்களுக்கு தான், ஆனா வட்டி உங்களுக்கு கிடைக்காது. இதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் சொன்னால் அல்லாஹ்விடனும் அல்லாஹ்வுடைய தூதரிடனும் போர் பிரகடனத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் வட்டியை ஒழித்துவிட்டான். அதை பிரகடனப்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, என் தந்தையின் சகோதரர் அப்பாஸ் அவர் வட்டி தான் கொடுத்து வாங்கிட்டு இருந்தார். அவருடைய எல்லா வட்டியையும் நான் ரத்து செய்கிறேன், வட்டி யாருமே தர வேண்டாம், வட்டி யாரும் கொடுக்க வேண்டாம் சொல்லி தனது குடும்பத்திலிருந்து வட்டியை முழுவதுமாக தடை செய்யக்கூடிய ஒரு பிரகடனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வெளிப்படுத்தினார்கள், பிரகடனப்படுத்தினார்கள். இதன் மூலமாக சமுதாயத்தை வட்டி முழுவதுமாக தடுக்கப்பட்டது. மூலதனம் மட்டும் நீங்கள் விரும்பினால் வாங்கிக் கொள்ளலாம், சிரமப்படுவதாக இருந்தால் அதை கூட நீங்க தள்ளுபடி செய்தீர்கள் என்று சொன்னால் அதோடைய நன்மை கூட உங்களுக்கு வந்தடையும். நீங்கள் அநீதி செய்யக்கூடாது, உங்களுக்கும் அநீதி செய்யப்பட மாட்டாது என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஹஜ்ஜில் பிரகடனப்படுத்தினாங்க, அந்த பேருரை. அடுத்ததாக அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னு சொன்னா, யாராவது ஒரு குடும்பத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் சொன்னா அதற்கு கரம் வச்சு பழி தீர்ப்பார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டங்கிறதுங்கிறது வேற, அது குர்ஆனுடைய சட்டமாக இருக்கிறது. கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், இதெல்லாம் வாழ்வு இருக்கிறது. இதெல்லாம் சட்டம், அரசாங்கத்துடைய சட்டம். ஒருவர் கொலை செய்தார் சொன்னால் அவரும் கொலை செய்யப்பட வேண்டும். அப்போ இதெல்லாம் சட்டமாக இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, கொலை செய்ய அந்த ஆளை விட்டுட்டு 5 தலைமுறை தாண்டி 3 தலைமுறை தாண்டி அதை கரம் வச்சு அப்பாதையாக யாராவது இருக்கக்கூடியவர்களை கொலை செய்வார்கள். அப்போ இந்த மாதிரியான கரம் வைத்து கொலை செய்யக்கூடிய அந்த முறை, பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த முறையை நான் ரத்து செய்கிறேன். இந்த நாளுக்கு பிறகு இந்த முறை என்பது இந்த அரபு திருமகத்தில் இருக்கக்கூடாது. எனது குடும்பத்தில் ராபியா பின் அல் ஹாரித் அவர்களுடைய மகனுடைய கொலை வழக்கு கொண்டு பழிவாங்குவதற்கு இருக்கிறது, அதை நான் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய, கரம் வச்சு பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த கொலை முறையை ரத்து செய்தார்கள். அப்ப அரபுக்கு ஒழிக்கப்பட்ட ஒரு முறையாக அந்த முறை மாறிவிட்டது. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண்களினுடைய உரிமைகளை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்கு ஒரு அம்மானிதமாக கொடுக்கப்பட்டவர்கள். பெண்கள் சொன்ன முழுமையாக அடிமையாக வைத்திருந்த காலம், அவர்கள் மொத்தமாக அடிமை என்கின்ற அளவில் தான் பார்ப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லாத ஒரு காலமாக அந்த காலத்து மக்கள் இருந்தது. குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவுக்கு பின்னால் பெண்கள் முழுமையாக அவர்கள் அடிமைப்பட்டிருக்கின்ற ஒரு காலமாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வரவுக்கு பின்னால் அந்த சமுதாயத்தை சீர்திருத்திற்கு பின்னால் தான் பெண்களுக்கு உரிமை கிடைக்க ஆரம்பித்தது. அதையும் அல்லாஹ்வின் தூதர் இறுதி பேருரையில் சுட்டிக்காட்டுகிறார்கள். பெண்களுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயத்துல அவர்களுக்கு உங்கள் மீது உரிமை இருக்கிறது. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நமக்கு தான் பெண்கள் மீது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர்களுக்கும் உங்கள் மீது உரிமை இருக்கிறது. உங்கள் உணவு, உங்கள் உடை, இதுல இருப்பிடம், இதுல நியாயமானதை நடுத்தரமானதை அவங்களுக்கு நீங்கள் வழங்குங்க. இரக்கத்துடனும் மரியாதையுடனும் அவை அணுகுங்கள் என்ற ஒரு மிக சிறந்த ஒரு போதனையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அந்த உரையில நமக்கு சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. ஒன்று, பெண்களை மதிக்கிறது கிடையாது. இவர் மதிக்கலைன்னு சொன்னா அவரும் அந்த அம்மாவும் மதிக்காது. அப்ப 2 மதிக்காதவர்கள் சேர்ந்து குடும்பங்களை நடத்தி அதில் எந்த மாதிரியான இன்பங்களை அடைகிறார்கள், எந்த மாதிரியான நன்மைகள் செய்கிறார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இது இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு விவாதத்தை கேட்டு வரக்கூடியவர்களாம் அற்பமான ஒரு காரணங்களை அடிப்படையாக கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஒரு காரணமும் இருக்காது. பேச சகித்துக் கொள்ள முடியாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் விவாகரத்து என்று போகக்கூடிய, குழாய் என்று போகக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த முக்கியமான அறிவுரையை நாம் பின்பற்றாதது ஒரு காரணமாக இருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும்.
அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உங்களுடைய சகோதரத்துவம் என்பது மிக முக்கியம். நீங்கள் எல்லாமே ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து தான் நீங்கள் பிறந்தீர்கள். அரபி அல்லாதவர் மீது அரபியர்களும் அரபியர்களுக்கு அரபி அல்லாதவர்களுக்கு மீதும் எந்த விதமான வேற்றுமையோ சிறப்போ கிடையாது. வெள்ளையர்களுக்கு கருப்பை விட கருப்பர்களுக்கு வெள்ளையை விட சிறப்பு கிடையாது. உங்களுடைய சிறப்பெல்லாம் எதில் இருக்கிறது என்று சொன்னால் தக்குவாவில் தான் இருக்கிறது. யார் இறைவனை அஞ்சுகிறீர்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடம் சிறந்த ஒரு நபராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஏற்றத்தாழ்வுகளை முற்றிலுமாக துடைத்து எழுந்தார்கள். அதை அங்கே நினைவுபடுத்தினார்கள். இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம்தான். அவர்கள் மக்களிடையே மக்களுக்கு போதித்த ஒரு விஷயம்தான். இறுதி ஹஜ்ஜிலே இதை முக்கியமாக நினைவாக அவர்கள் சொன்ன ஒரு செய்தி அங்க பார்க்கலாம். இது பேருரையில் அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும் போது இறை செய்தி இறங்குகிறது. அந்த இறை செய்தியிலே இறைவன் திருமறை குர்ஆன்ல பதிவு செய்யப்பட்ட இறை செய்தி அது என்னன்னு சொன்னா, இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு பூர்த்தி செய்துவிட்டேன், எனது அருட்கொடையை முழுமையாக்கிவிட்டேன், இஸ்லாத்தை உங்கள் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன் என்கின்ற அந்த இறை செய்தி அங்கே இறைவனால் வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக இந்த மார்க்கம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு புதிய மார்க்கம் கிடையாது, புதிய தூரவு கிடையாது. இஸ்லாம் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்கின்ற அந்த நிலையை அரபா பல்வெளியில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி செய்தியை வழங்கியதன் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்திவிட்டான். அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களிடையே 2 பொக்கிஷங்களை விட்டு செல்கிறேன். அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி, முதல் செய்தி. இங்கிருந்து இறங்குங்கள், என்னிடமிருந்து உங்களுக்கு செய்தி வரும், அதை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லி முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன அதே செய்தியை தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களிடமிருந்து 2 விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று எனது வழிமுறை. இதை நீங்கள் சரியான முறையில் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள் என்ற அந்த செய்தியை, இந்த விஷயத்தை நீங்கள் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற அந்த விஷயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடையே போதிக்கிறார்கள். மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இறுதி ஹஜ்ஜி நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன், அப்பதான் நான் சொன்ன உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரகடனத்தை சொல்கிறார்கள். அடுத்து, உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். அமானத் என்கின்ற ஒரு விஷயம், யாராவது ஒரு நம்பி உங்களை எதையாவது ஒப்படைப்பினார்கள் என்று சொன்னால் அதில் நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் உங்கள்கிட்ட நம்பி எதையாவது ஒப்படைத்தார் என்று சொன்னால் வாங்கும்போது சரியான முறையில் நான் அல்லாவுக்கு அஞ்சு கொள்வேன், திரும்பி தந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காலப்போக்கில் அதற்கு மண்ணு கட்டுவாங்க பாருங்க, அவன் ஒரு மாதிரி மண்ணு கட்டுவான். மோசடி செய்வதில் அவன் இறையச்சம், இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கே தெரியாது. அப்போ இன்றைய காலகட்டம் மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் பொருளுக்கு மக்கள் அந்த மாதிரி அலையக்கூடிய ஒரு நிலை தான் அந்த மோசடி என்கின்ற அந்த வார்த்தையே வருகிறது. நம்பி ஒப்படைக்கிறோம், அதில் எப்பேற்பட்ட ஒரு கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலையில அதை யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு நிலை இருந்தது என்று சொன்னால் அதை அப்படியே அபகரிக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது மனிதர்கள் இருக்கிறது. இதில் நீங்கள் அல்லாஹ்வை எண்ணிக் கொள்ளுங்கள். உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத் விஷயங்களில் சரியாக நடந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியும் மக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜில போதனை செய்கிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் செய்தியை முழுமையாக எடுத்து சொன்னேனா என்று கேட்கிறார்கள். மக்கள் எல்லாம் ஆமா, நாங்கள் சரியான முறையில் நீங்க சொல்லிட்டீங்க, எங்களுக்கு எல்லா விதமான மார்க்க செய்தியும் நீங்கள் தெளிவான முறையில் சொல்லிட்டீங்கன்னு சொல்லி அல்லாஹ் மகிஷர் என்று மக்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்கள் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டீங்கும் போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் மகிஷர், இறைவா நீயே இதற்கு சாட்சி, இறைவா நீயே இதற்கு சாட்சி, இறைவா நீயே இதற்கு சாட்சி என்று சொல்லி 3 முறை அதை அவர்களுக்கு சொன்னார்கள். நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள் என்ற அந்த செய்தியான உறுதிமொழியும் வாங்கினார்கள் அந்த உரையில் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கு வந்தவர்கள் இங்கு வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லுங்கள். இது முக்கியமான ஒரு பிரகடனமாக இருக்கிறது. அப்ப ஏகத்துவ செய்தியை நாம் பிற மக்களுக்கு எடுத்து சொல்வது என்பது மிக முக்கியமான நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு உரிமை, கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
எல்லா காலத்திலையும் மக்களுக்கு ஏகத்துவ செய்தியை எடுத்து சொல்லும் ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த பிரகடனத்தை, இந்த அறிவுரையை நாம் பேணக்கூடியவர்களாக இருப்போம். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான அறிவுரை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். மக்கள் எல்லாம் நாங்கள் எந்த திசையில் இருந்தோமோ அந்த திசையில நாங்கள் பயணப்பட்டோம். மக்களுக்கு ஏகத்துவ செய்தியை எடுத்து சொல்வதற்காக என்னெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உரையுடைய முக்கியத்துவத்தை மக்கள் புரிந்து செயல்பட்டார்கள் என்ற ஒரு நிலைமை பார்க்கிறோம். நாமும் நமது வாழ்க்கையில இதை தெரிந்து கொள்ள வேண்டும், முக்கியமாக இதை பின்பற்ற வேண்டும், மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இறை தூதரின் இறுதி பேருரை என்கின்ற இந்த தலைப்பில் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் விரிவாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் இது சம்பந்தமான ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டு மக்களுக்கு இந்த செய்திகளை எடுத்து சொல்ல வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு இந்த செய்திகளை கடத்துவதன் மூலமாக ஏகத்துவ வெற்றி என்பது முழுமை பெறும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த அமானிதத்தை நாம் சரியான முறையில் மக்களிடம் எடுத்து சொன்ன அந்த நிலையை நாம் பெற்றோர்களாக ஆகும் என்ற சிந்தனையை உங்களுக்கு தந்தவனாக நிறைவு செய்கிறேன்.